வெல்கம் பேக் டு தர்ஷன் இங்கிலீஷ். நாம் இப்பொழுது கன்ஜெக்ஷன்னா இணைப்பு சொற்கள்னு தமிழில் பேர். அதாவது ரெண்டு வார்த்தைகளையோ ரெண்டு வாக்கியங்களையோ இணைப்பதற்கு இது பயன்படுகிறது. இதுதான் கன்ஜெக்ஷன்ங்கிறது. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுவது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். சரியா? இது அவ்வளோவுமே கன்ஜெக்ஷன். இதில் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் ரெண்டுமே இருக்குது. அதெல்லாம் பற்றி இப்போ படிக்க வேண்டாம். சரியா? நீங்கள் பார்க்க வேண்டியது இதனுடைய அர்த்தங்கள் மட்டும். என்னென்ன அர்த்தங்கள் எப்படி வருதுங்கிறதே தெரியணும். அண்ட் முதல்வா அண்ட்னு சொன்னால் அதனுடைய கரெக்ட் தமிழ் மேலும் அதுவும். இதுதான் என்னுடைய மீனிங். அண்ட் கலா அண்ட் கண்ணன், கலாவும் கண்ணனும். சரியா? ஐசா மாலா அண்ட் ரேவா எஸ்டர்டே. மாலாவையும் ரேவாவையும் நேற்று நான் பார்த்தேன். அதே மாதிரி இது டூவர்க்கில் வரும்போது ஐ ஸ்டடீட் வெல் அண்ட் ஃபாஸ்ட். ஐஏஎஸ் நான் நன்றாக படித்தேன், மேலும் நான் ஐஏஎஸ் தேர்ச்சி அடைந்தேன். சரியா? இப்போ நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கமெண்ட் வரும்போது யூ கோ அண்ட் ரீட் திஸ் புக், போய் இந்த புத்தகத்தை வாசி. சரியா? யூ கோ அண்ட் ஸ்லீப், போய் தூங்கு. கோ அண்ட் ஸ்லீப் என்ன அர்த்தம்? போய் தூங்கு. ஆக இதுதான் என்னது? அண்ட். இனி அடுத்தது ஆர். ஆர் என்ற வார்த்தையை பற்றி பார்ப்போம். ஆர் ஆர்னா அல்லது. யூ ஆர் யுவர் ஃப்ரெண்ட், ஹீ ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட். அவன் அல்லது அவனுடைய நண்பன், நீ அல்லது உன்னுடைய நண்பன். யூ ஆர் யுவர் ஒய்ஃப், நீ அல்லது உன்னுடைய மனைவி. சரியா? இப்போ பாருங்க, யூ மஸ்ட் அட்டெண்ட், யூ மஸ்ட் அட்டெண்ட். ஆர் அல்லது யுவர் ஒய்ஃப் மஸ்ட் அட்டெண்ட். அர்த்தம் என்ன? நீ அட்டெண்ட் செய்ய வேண்டும் அல்லது உன் மனைவி அட்டெண்ட் செய்ய வேண்டும். சரியா? ஆர் யூ ஆர் யுவர் ஃப்ரெண்ட்னா நீ அல்லது. அதே மாதிரி ஐ டேக் யுவர் பென்சில் ஆர் யுவர் பென், நான் உன்னுடைய பென்சிலை அல்லது உன்னுடைய பேனாவை எடுக்கிறேன்னா அது ஆர் அல்லது. இது ஈஸி தானே? இது உங்களுக்கு புரிஞ்சேதான் தெரிஞ்சேதான். அடுத்தது பட். பட் பட்டுனுடைய அர்த்தம் என்ன? பட்னா ஆனால். ஆனால் I went there but I did not stay there. நாங்கள் போனேன் ஆனால் அங்கே தங்கலை. சரியா? I saw her, நான் அவளை பார்த்தேன், பட் he did not speak to me. அவள் என்கிட்ட பேசவில்லை. பாருங்க, I saw her but he did not speak to me. அர்த்தம் என்ன? நான் அவளை பார்த்தேன் ஆனால் அவள் என்னிடம் பேசவில்லை. சரியா? இதுதான் பட்டுங்கிறதுடைய மீனிங். ஐ ஸ்டேட் தேர், நான் அங்கே தங்கினேன். பட் ஐ குட் நாட் ஸ்லீப் வெல், ஆனால் நான் நன்றாக தூங்க முடியவில்லை. ஏன்னா பிகாஸ் ஐ ஸ்லெப்ட் ஆன் த ஃப்ளோர். அப்போ பட்டுன்னா என்ன மீனிங்? ஆனால். ஆனால் he goes to school but he doesn't study anything. அவன் பள்ளிக்கு போகிறான் ஆனால் அவன் எதுவும் படிப்பதில்லை. இப்படி வர்றதான் பட்டு. பட்டுனுடைய இருக்குண்ணா நிறைய சென்டென்சஸ் கொஞ்சம் 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 நீங்கள் எழுதி பாருங்க. சரியா?
பட் எனி. அடுத்தது என்ன பாருங்க, அடுத்தது எல்ஸ். எல்ஸ் எல்ஸ்னா கரெக்ட் மீனிங் இல்லாவிடின். இல்லாவிடின் நம்ம சொல்றோம் ஸ்டடி வெல், நன்றாக படி, ஸ்டடி வெல், எல்ஸ் இல்லாவிடின் யூ வில் ஃபெயில். இல்லைன்னா இந்த ஆரோட சேர்த்து போடலாம், ஆர் எல்ஸ், ஆர் எல்ஸ் இல்லாவிடின். அதே மாதிரி ஆர் என்ன மீனிங்ல இந்த இடத்துல ஆர் போட்டு பாருங்க, முதல்ல ஆர் போட்டு பாருங்க, ஆர் ஓஆர் போடுங்க, ஆர். இந்த ஆருக்கு அல்லது என்ற பொருள் இல்லாவிடின் என்ற பொருளே யூஸ் ஆகும். பாருங்க, ஸ்டடி வெல் ஆர் யூ வில் ஃபெயில். சரியா? அதே மாதிரி ஸ்டடி வெல் ஆர் எல்ஸ் இல்லாவிடின் யூ வில் ஃபெயில். அப்போ இதுதான். அடுத்து ஃபார். ஃபார் ஃபார் ஃபார்னா நல்லா பார்த்துக்கிட்டுங்க. நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், ஃபார் வந்து ஒரு ப்ரிப்போசிஷன். ஃபார் வந்து ஒரு ப்ரிப்போசிஷன். ஃபார் மீ, ஃபார் யூ, ஃபார் தம் அப்படி சொல்லும்போது என்ன வரும், எனக்கு, எனக்காக, உனக்காக, அவங்களுக்காக, அந்த மாதிரி ஃபார் வந்து என்னது, அது ஃபார் வந்து ப்ரிப்போசிஷன். ஆனால் கன்ஜெக்ஷன், அதாவது கன்ஜெக்ஷனாக இரண்டு வாக்கியங்களை இணைக்க வரும்போது இதுக்கு சரியான தமிழ் என்பதற்காக. இல்லைன்னா என்பதால், அதுவும் அந்த மீனிங்கும் கொடுக்கும். என்பதால் நல்லா படிச்சு பாருங்க, என்பதால். காகன்னு இல்லை, பாருன்னா ப்ரிப்போசிஷன்ல காகன்னு படிச்சிருக்கோம், அது இல்லை. இவங்க பாருங்க, the car stopped. கார் நின்று போச்சு. ஏன்? for there is no petrol. பெட்ரோல் இல்லை என்பதால் கார் நின்று விட்டது. சரியா? அடுத்தது பாருங்க, ஆஃப்டர். ஆஃப்டர்னா என்னது மீனிங்? ஆஃப்டர்னா பிறகு. ஆஃப்டர் இப்போ நம்ம அன்னைக்கு படிச்சோம் இல்லையா, ஆஃப்டர் டூயிங், செய்த பிறகு. இப்போ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் கோர்ஸ் வாட் வில் யூ டூ. அதே மாதிரி இங்க பாருங்க, I joined NCA. அதாவது கன்ஜெக்ஷன்னா எப்பவுமே ஒரு நவுன் சேர்த்து படிக்கணும், ஆர் ரெண்டு வாக்கியங்கள் ஒன்றாகும் பொதுவாகவே. இப்போ I joined NCA after MSc. இப்போ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வருங்க. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு சிம்பிள் பாஸ்ட்ல சென்டென்ஸு சேர்றது தவறு. அதுக்கு மேலே என்ன வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆகிடும் அந்த சென்டென்ஸ். அப்போ சரியா பாருங்க. இப்போ ஐ ஹேட் ஜாயின்ட் MCA after I passed MSc. நான் MSc தேர்ச்சி அடைந்த பிறகு. நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு சென்டென்ஸ் மட்டும் சொல்றேன், ப்ளீஸ் நீங்கள் வந்து கூட ஒவ்வொரு வார்த்தைகள் பண்ணுங்க. இப்போ சரியா? ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டட் மை போஸ்ட் கிராஜுவேஷன், அது அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆஃப்டர் ஐ சா ஹிம், நான் அவனை பார்த்த பிறகு. ஐ ஸ்போக் டு ஹிம். ஸோ இந்த மாதிரி ஆஃப்டர். ஆஃப்டர் வந்து என்னது, நான் பிறகு. பார்த்தீங்களா? ஐ ஹேட் ஜாயின்ட் MCA ஆஃப்டர் ஐ பாஸ்ட். இல்லைன்னா இப்படி சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் ஜாயின் MCA ஆஃப்டர் ஐ பாஸ்ட் MSc.
இல்லைன்னா after I pass. இந்த டென்ஸ் சீக்வன்ஸ் வரணும் ஒரு சென்டென்ஸ். நான் ஏன் இதை மாத்துறேன்னா எப்பவுமே டென்ஸ் நான் எழுதின சென்டென்ஸ்ல டென்ஸ் சீக்வன்ஸ் இல்லை, அதனால நான் அதை கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன சீக்வன்ஸ் இருக்கு? ஐ வில் ஜாயின் எம்சிஏ ஆஃப்டர் ஐ பாஸ் எம்எஸ்சி. இது எப்படின்னு சொல்லலாம்? ஐ வில் ஜாயின் எம்சிஏ ஆஃப்டர் பாசிங் எம்எஸ்சி. சரியா? உங்களுக்கு இது ஒரு புது ஒரு தனியாக சென்டென்ஸ் வரணும். இதே மாதிரி இதை பிஃபோர்னா என்னது? முன்பு. இப்போ அந்த சென்டென்ஸ் பாருங்க, நம்ம முதல்ல எழுதின சென்டென்ஸ் இதுக்கு கரெக்ட் ஆகும். ஐ ஹேட் ஜாயின் MCA before இது ஒன்று கரஸ்பாண்டன்ஸில் படிக்கலாம், ஒன்றுல படிக்கலாம். அப்போ என்ன சொல்லலாம்? ஐ ஹேட் ஜாயின் எம்சிஏ பிஃபோர் ஐ பாஸ்ட் எம்எஸ்சி. நான் எம்எஸ்சி பாஸ் ஆவதற்கு முந்தையே நான் வந்து என்னது எம்சிஏ சேர்ந்தேன். இது என்ன டென்ஸ் நம்ம படிச்சுக்கோமா? ஞாபகமே பாஸ்ட் பர்ஃபெக்ட். சரியா? அப்போ ஆஃப்டர்னா பிறகு, பிஃபோர்னா முன்பு. கொஞ்சம் நிறையா சென்டென்சஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வாங்க. ஒரு 10 சென்டென்ஸ் ஒவ்வொன்றுக்கும் படிக்கலாம். அதே மாதிரி இப்போ அடுத்த என்ன? பிகாஸ்னா சரியான தமிழில் அதுக்கு வந்து அர்த்தம் பிகாஸ்னா ஏனென்றால். பிகாஸ்னா ஏனென்றால். அப்போ பிகாஸ் ஏனென்றால்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ பாருங்க, he cannot go to school. Remember, he is ill. இப்படி 2 சென்டென்ஸ் இருக்கு. இதை எப்படி ஏனென்றால் வச்சு மாற்றணும்? he cannot go to school because he is ill. புரியுதா? அப்ப 2 சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸ் ஆக்குறதுக்கு தான் இது கன்ஜெக்ஷன். இப்போ இதே சென்டென்ஸை இப்போ நீங்க இப்போ பாருங்க, அப்படியே இந்த சென்டென்ஸ் இருக்கட்டும். இந்த சென்டென்ஸ் அப்படியே பாஸ்டா இருக்குங்க. he could not go to school. என்னது? because ஏனென்றால் he was ill. இந்த 2 சென்டென்ஸை கம்பேர் பண்ணி பாருங்க. இது பிரசன்ட் டென்ஸ், இது பாஸ்ட் டென்ஸ். அப்ப இந்த டென்ஸ் சீக்வென்ஸ் 2 சென்டென்ஸ்லயுமே எப்பவுமே இருக்கணும். பிகாஸ்னா அப்ப ஏனென்றால் I could not complete my homework yesterday because I did not study. அதாவது நான் என்னுடைய வீட்டு பாடத்தை முடிக்க முடியவில்லை, ஏனென்றால் நான் படிக்கவில்லை. பிகாஸ், அதனால இந்த பிகாஸ் போட்டு பின்னாடி ஒவ்வொரு சென்டென்சஸ் எழுதி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக வரும். அதே மாதிரி அடுத்தது என்ன? that. இது ஒரு முக்கியமான விஷயம். that நிறைய மீனிங் வரும். அது நான் ஒரு தனி கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இது இந்த இடத்துல என்ன மீனிங் மட்டும் பாருங்க. இப்போ பாருங்க, we show that we may
reap. அறுவடை செய்யலாம் என்பதற்காக நாம் விதைக்கிறோம். என்பதற்காக இந்த இடத்துல மீனிங் என்ன? என்பதற்காக. அதே மாதிரி இப்போ ஒரு டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வர்றது மாதிரி பாருங்க. இப்போ பாருங்க, he said that he had fasted. இப்போ பாருங்க, இது அதாவது ஒரு டைரக்ட் வாக்கியத்தில் he அது இன்டைரக்டாக மாற்றும் போது என்ன வருது? he had fasted, he said என்று. இதுல மீனிங் என்ன? இது போக நிறைய மீனிங்ல இந்த தேட் வரும். அதை நான் ஒரு தனியாக ஒரு கிளாஸ்ல சொல்லித்தரேன். இப்போ நீங்க இது கன்ஜெக்ஷன் முறையில் அது வரும்போது we show that we may be. he said that he had fasted. அவன் டெட் பாஸா இருந்திருக்கிறான் என்று அவன் சொன்னான் இது கன்ஜெக்ஷன். சரியா? இப்போ இந்த ஒரு சென்டென்ஸ்னுடைய டென்ஸ் சீக்வன்ஸ் பாருங்க. we show that we may read. இப்போ இதை மாற்றி போடும். we sowed past tense ஆகுங்க. அப்படி we sowed that we might read. அறுவடை செய்யலாம் என்பதற்காக விதைத்திருந்திருக்கலாம். அந்த மாதிரி மீனிங். அப்ப என்னுடைய டென்ஸ் சீக்வன்ஸ் we show that we may have read, we showed that we may read. that என்பதற்காக இந்த மீனிங்ல அங்க வரும். thatனா என்று he said that. இது thatக்கு நிறைய மீனிங் வரும். அது நான் எப்படி என்னென்ன அந்த வேர்டு ஃபங்க்ஷன் அது எப்படி வருதுன்னு சொல்லி தரேன். சரியா? இஃப் வந்து ஒரு ஈஸி. நம்ம அடிக்கடி நம்மளுடைய பேச்சு வழக்கம் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். இஃப் பற்றி இஃப்னா கரெக்ட் மீனிங் இருந்தால், இல்லை இருப்பதால், ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருப்பதால். இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், நீ ஒரு மாணவனாக இருந்தால். இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட், நீ புத்திசாலியாக இருந்தால். இஃப் யூ ஆர் கிளவர், நீ புத்திசாலியாக இருந்தால். இஃப் யூ ஆர் ஏபிள், உனக்கு இஃப் யூ ஆர் கேப்பபிள், உனக்கு திறமை இருந்தால். இது பி வருது. அதே மாதிரி இஃப் யூ ஹேவ் மணி, உனக்கு பணம் இருந்தால். இஃப் யூ ஹேவ் மோர் மணி, உன்னோட அதிக பணம் இருந்தால். அதே மாதிரி டூ ஒர்க்கில் வரும்போது அதான் பி ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணணும், ஹேவ் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணணும், டூ ஒர்க்கும். பாருங்க, டூ ஒர்க்கில் வரும்போது இந்த இஃப் கூட ப்ரெசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் தான் வரும். அது ஒரு கண்டிஷன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஸ்டடி வெல். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இஃப் யூ ஸ்டடி வெல், யூ வில் பாஸ். அதே மாதிரி இஃப் யூ பிளே வெல், யூ வில் பி அவார்டட். அப்போ அர்த்தம் என்ன? இஃப் யூ பிளே வெல், நீ நன்றாக விளையாடினார். இஃப் யூ ஹெல்ப் மீ, நீ எனக்கு உதவினால், ஐ வில் ஹெல்ப் யூ. அதே மாதிரி இஃப் யூ ஆஸ்க் மீ, நீ என்னிடம் கேட்டால், ஐ வில் டெல் யூ தி ஆன்சர், நான் உனக்கு பதில் சொல்லுவேன். அப்போ இஃப்னா என்னது? இருந்தால். இது கொஞ்சம் டென்ஸில் மாறிடும். இப்போ பாருங்க, இஃப் யூ ஸ்டடி வெல், ஒரு சென்டென்ஸ் பார்த்துக்கிட்டு இஃப் யூ ஆர் அ டீச்சர்னா நீ ஒரு ஆசிரியராக இருந்தால். ஸோ பி வர்போட இந்த இப்போ வச்சு கொஞ்சம் எழுதி பாருங்க. அந்த நவுன் எல்லாம் வச்சு எழுதி பாருங்க. அந்த அட்ஜெக்டிவ் எல்லாம் வச்சு யூஐ. அப்போ எப்பவுமே எழுதும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். இது ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ இருந்துன்னா ஃபியூச்சர். இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட், யூ கேன் பி டீச்சர். நீ ஒரு புத்திசாலியாக இருந்தால் நீ ஒரு ஆசிரியராக இருக்க முடியும், இருக்கலாம். அப்படி இப்போ இந்த நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மற்றபடி இந்த இஃப்ங்கிறதுக்கு மட்டும் வச்சு நான் ஒரு கிளாஸ் சொல்றேன். ஏன்னா அது கொஞ்சம் அப்போ தான் தெளிவாக புரியும்.
இதை பாருங்க, இஃப் யூ ஸ்டடி வெல், நீ நன்றாக படித்தால் யூ பாஸ், நீ பாஸ் ஆக முடியும். இது என்ன? யூ வில் பாஸ். நீ நன்றாக படித்தால் நீ பாஸ் ஆகிறா, யூ வில் பாஸ், நீ பாஸ் செய்வா. அதே மாதிரி யூ மே பாஸ், நீ பாஸ் ஆகலாம். அதே மாதிரி யூ கேன் பாஸ், நீ பாஸ் ஆக முடியும். இது ஒரு ஃபார்ம். இனி இவன் படிக்கணும்னா பாஸ் ஆகணும் இல்லை, நம்ம ரெண்டாவது பேசுவோம். அப்ப எப்படி பேசுவோம்? என்ன சொல்லுவோம் அவங்ககிட்ட? இஃப் யூ ஸ்டடீட் வெல், நீ நன்றாக படித்திருந்திருந்தால் யூ would pass, நீ பாஸ் ஆகி இருந்திருப்பாய், தேர்ச்சி அடைந்திருப்பாய். இல்லைன்னா யூ மைட் பாஸ், பாஸ் ஆகி இருந்திருக்கலாம். இல்லைன்னா யூ குட் பாஸ். இஃப் யூ ஸ்டடீட் வெல், நீ நன்றாக படித்திருந்தால் நீ பாஸ் ஆகி இருந்திருப்பாய், நீ பாஸ் ஆகி இருந்திருக்கலாம். இல்லைன்னா நீ தேர்ச்சி அடைந்திருக்க முடிந்தது. இப்படி இது செகண்ட் ஃபார்ம். இது என்னன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸ். இது செகண்ட் பார்ட் பாஸ்ட் டென்ஸ். மூணாவது பார்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒன்று வரும். நம்ம கோபத்தை சொல்லுங்களா, நீ படிச்சிருந்தா பாஸ் ஆகிருந்திருப்பார்ல, படிச்சிருந்திருந்தா நீ பாஸ் ஆகிருந்திருப்பார்ல, அந்த திரு போடுறது வந்து என்னன்னா அது இந்த பேட்டர்ன். இஃப் யூ had studied, if you had studied well, நீ நன்றாக படித்திருந்திருந்தால், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பாருங்க, நம்ம படிச்சிருக்கோம். you would have passed, நீ தேர்ச்சி அடைந்திருந்திருப்பாய். அல்லது you might have passed, you could have passed. இதான் பேட்டர்ன். தயவு செய்து ஒரு 5 எண்ணம் படிப்பாங்க. இஃப் யூ ஸ்டடி வெல். அதே மாதிரி இப்போ இன்னொன்று நான் சொல்லித்தரேன் கேளு. இஃப் யூ இன்வைட் மீ ஃபார் யுவர் மேரேஜ், ஐ வில் கம், ஐ மே கம், ஐ கேன் கம். நான் வருவேன். அப்போ நீ இன்வைட் பண்ணுனா. அதே மாதிரி இஃப் யூ இன்வைட்டட் மீ, நீ என்னை கூப்பிட்டு இருந்திருந்தேன்னா ஐ வுட் கம், வந்திருப்பேன். ஐ மைட் கம், வந்திருக்கலாம். ஐ குட் கம், வந்திருக்க முடியும். இப்போ நம்ம கோபத்தில் சொல்றோம். இஃப் யூ ஹேட் இன்வைட்டட் மீ, என்னை கூப்பிட்டு இருந்திருந்தேன்னா ஐ வுட் ஹவ் கம், நான் வந்திருந்திருப்பேன். அது மூணாவது. ஐ வுட் ஹவ் கம், நான் வந்திருந்திருப்பேன். If you had invited me, I would have come. அதே மாதிரி I might have come, I could have come. ஸோ நான் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சும்மா ஒரு சென்டென்ஸ் எழுதி பார்ப்பீங்க சார். ஏனி இதனுடைய 3வது ஃபார்முக்கு இன்னொரு ஃபார்ம் உண்டு. இது என்னன்னா என்ன இருக்கு இல்லையா, இஃப் யூ ஹேடுங்கிறத had you studied well இப்படி மாற்றலாம். இது இன்வர்ஷன் ஆகுது. இதுவும் சேரலாம். இப்படியும் எழுதலாம் அல்லது இப்படியும் எழுதலாம். இதுவும் சரி, இதுவும் சரி. சரியா? அப்ப நீங்க நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இஃப் யூ இன்வைட் மீ ஐ வில் கம். அதே மாதிரி
கேளுங்க. நிறைய நீங்கள் உங்களுக்கு ஒரு 250 சென்டென்ஸ் தந்திருக்கேன். அதில் எதெல்லாம் வச்சு எப்படி தான் எழுத முடியுமோ பாருங்க. இதே மாதிரி மாடலில் வரும். அதுக்குள்ள இஃபுக்கு தனியாக நான் ஒரு கிளாஸ் போட்டேன். சரியா? அப்புறம் தோ அடுத்த சென்டென்ஸ் அடுத்த தோ தோன்னா இருந்தும் அர்த்தம். தோ தோன்னா அர்த்தம் தமிழ்ல இருந்தும். இப்ப பாருங்க. தோ he is rich, he is not happy. அர்த்தம் என்ன? பணக்காரனாக அவர் ஒரு பணக்காரனாக இருக்கிறார், அவர் சந்தோஷமாக இல்லை. இதான சென்டென்ஸ். இதை சேர்த்து போட்டா அவர் பணக்காரராக இருந்தும் he is not happy. சரியா? இது அடுத்து அல்தோ இதே மீனிங் தான். அல்தோ he is rich, he is not happy. இருந்தும் தான் அதுக்கு மீனிங். அல்தோ பாருங்க. இப்போ பாருங்க, இதே மாதிரி ஒரு சரி என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தோ இது நம்ம அடிக்கடி படிச்சதுதான். தோ he is poor, என்ன எட்டுங்க வரும் இல்லையா? சரி. இது கோரிலேட்டிவ் கண்டிஷன். இது இல்லாமல் போட்டணும். தோ he is poor, he is happy. அவர் ஏழையாக இருந்தும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார். அதே மாதிரி he is contented. சில புவராக இருந்தும் திருப்தியாக வாழ்கிறார். contented. அவர் ஏழையாக இருந்தும் திருப்தியாக இருக்கிறார். போதும் என்ற மனதை பொன் செய்யும் மருந்து என்ற வகையில் அவர் போதுமானதாக இருக்கிறார். இதுதான் தோ. சரி, அர்த்தம் என்ன? சின்ஸ்னா அர்த்தம் என்ன? நீங்க படிச்சிருப்பீங்களா சின்ஸுங்க வார்த்தையை? I have since. I have been working here since 90. இந்த since என்ன தெரியுமா? இந்த since வந்து ஒரு preposition. ஏன்னா அந்த டைம் குள்ள வரதுனால டைம் பிளேஸ்ல வரும்போது இது ஒரு preposition. ஆனா கண்டிஷன்ல வரும்போது since is equal to இருப்பதால் அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது என்ன மீனிங்ல வரும்? இருந்ததா. இருப்பதால் இருந்ததா. இப்ப பாருங்க, since I was a child, நான் ஒரு குழந்தையாக இருந்ததால் I could not drive a car. சொல்லுங்க. அதே மாதிரி since I was young I could not drive a car. இப்போ அதே மாதிரி இதை present tense மாத்துங்க. since I am a child என்ன வரும்? cannot. சரியா? இது எப்பவுமே இந்த கண்டிஷனை நம்ம பார்க்கும்போது டென்ஸ் சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் அங்கே பாஸ்ட் டென்ஸ், இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கணும். இப்போ பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் அங்கே இருக்கணும். சரி, அடுத்தது சின்ஸ். அதே மாதிரி இஃப் சாரி ஆஸ் இதே மீனிங் தான். இருப்பதால் இருந்ததால்
இருந்ததால். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும்? இருப்பதால். பாஸ்ட் டென்ஸில் இருந்ததால். இவங்க பாருங்க அதே மாதிரி தான். as I was young. நான் இளமையாக இருப்பதால், இளமையாக இருந்ததால். அதே மாதிரி as I am a student. As I was saying, I could not go to school. Not go to college. நல்ல சரி. அதே மாதிரி as I was young. எங்க போறது? as I was poor. நான் ஏழையாக இருந்ததால். I could not go to college. அதே மாதிரி as I am a student. எதுவுமே, அதாவது முதல்ல ஒரு பீவர் போல போட்டு பார்க்கலாம். சரியா? இதை பாருங்க. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். நான் ஆங்கிலம் கற்றிருந்ததால் நான் இந்த பரீட்சையில் தேர்ச்சி அடைய முடிந்தது. என்ன வரும்? நல்லா யோசிச்சு பாருங்க. as I have learned, L-E-A-R-D, learned English I could pass this exam. அப்ப என்ன வரும்? நான் ஆங்கிலம் படித்திருந்ததால் நான் இந்த பரீட்சை தேர்ச்சி அடைய முடிந்தது. அப்ப ஆஸ்னா என்னது? இருப்பதா இருப்பதா என்ன? இதுல ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆஸ் விடாத ஆஸ் நான் கடைசியில் சொல்றேன். சில ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி ஃபியூச்சர் டென்ஸ் வராது. சரியா? சரி, இதை கன்ஜெக்ஷன் பார்ட் 2 இதுல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல வரோம்.